1986 ராஜ்கமல், அதாவது கமலோட ஆக்டர் கமலோட ப்ரொடக்ஷனில் வெளிவந்த படம் தான் விக்ரம். இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் அவர் எடுத்த விக்ரம் இல்லாமல் பழைய விக்ரம் பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த விக்ரம் படத்தோட கதையை யார் எழுதுனதுன்னு பார்த்தா சுஜாதா. அவர் அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு கமல் அதை டைரக்ட் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஒரு எழுத்து வடிவம், ஒரு கலை வடிவம் சுஜாதா மூலமாக வெளியே வருது. அவர்கிட்டருந்து முதன்முறையாக அந்த கதை கமலுக்கு போகுது. அவர் அதை எடுக்கிறாரு. எடுக்கும்போது ஒரு ஷாட் கர்நாடகா மாவட்டத்தில் இருக்க குதிரைமுக்குங்கிற அந்த பகுதியில் எடுக்கிறாங்க. ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு புறா நிற்கிது. அந்த புறாவை ஃபேஸ் பண்ணி இதை எடுக்கிறாங்க. அது அப்படியே அடுத்து பறக்கணும். அது பறக்கலைன்னொடனே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அது மேலே தண்ணியை தெளிச்சிடுறாரு. ஸோ அந்த புறா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நனைஞ்சி வேறு வடிவம் ஆகிடுது. ஒரு மாதிரி சூம்பி போன மாதிரி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த கண்டினியூட்டி கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்ட்டு அதை திரும்ப உணர வைக்கணும், அதுக்கு ஹேர் ட்ரையர் வேணும்னு சொல்லி பக்கத்து இருக்கிற சிட்டிக்கு போய், அது ஏன்னா அது மலைப்பிரதேசம், அங்கே ஒன்றும் பெருசாக கிடைக்காது. அங்கே போய் அதை வாங்கிட்டு ஹேர் ட்ரையரை வாங்கிட்டு அதை உணர வச்சு திரும்ப அந்த ஷாட் எடுக்கிறாங்க. இருந்தாலும் பெருசாக திருப்தி இல்லைன்னு நினைக்கிறேன். அதை கமல் அவர் பார்த்துட்டு சுஜாதாட்ட ஒரு இடம் கேட்குறேன். ஏன்னா அந்த கதையை அவர் தான் எழுதுனது. அவர் எழுதுனதில் அந்த வரி இருக்குது. ஸோ அவர் நினச்ச மாதிரியே அவர் எடுக்கப்பட்ட சீன் வந்திருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, சார் ஓகேவா அப்படின்னு கமல் சுஜாதா அவர்கிட்ட கேட்குறேன். சுஜாதா இருக்கலாம், நான் புறாங்கிறதுக்கு பதில் நான் கரிச்சாங்குருவிங்கிற மாதிரி கூட எழுதியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லியிருப்பார். அதுதான் ஒரு கட்டுரையில் இருக்குங்கிறத ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் இந்த பகுதியை. இந்த இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கலை வடிவம் ஒருத்தரோட மனதில் இருக்கும்போது அது இன்னொரு வடிவமாக மாறும்போது, ஒரு மார்க்கெட்டிங்க்கு போகும்போதோ இல்லாட்டி வேறு ஒரு வடிவத்துக்கு மீடியாவுக்கு போகும்போதோ அது அதே மாதிரி வருமாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் அதுலேருந்து அது மாற்றம் அடையும் போது இந்த கலையை உருவாக்குனவங்களோட மனம் எப்படி இருக்கும்? நீங்கள் நினச்சி ஒன்று இமேஜின் பண்ணி எழுதியிருப்பீங்க, அது டிட்டோவாக அதில் வராமல் வேறு மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு அதில் திருப்தி இருக்காதுல்ல, அந்த படைத்தவருக்கு திருப்தி இருக்காதுல்ல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய சீதை மார்க் சீயக்காய் தூள் அப்படிங்கிற கதை. வாங்க பார்ப்போம். சீதை மார்க் சீயக்காய் தூள் பேர் வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1959 பொங்கல் மலரில் வெளிவந்திருக்கு. சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய இந்த கதை. நம்ம இந்த சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ஒவ்வொரு கதையிலையும் சிறுகதையும் நான் தினம் சந்திக்கும் சில மனிதர்களாக நான் கற்பனை செஞ்சுக்கிறேன். ஏன்னா மனிதர்களின் சந்திப்பு கம்மியானதுனால நம்ம பார்க்குறது எல்லாமே மீடியா நமக்கு கொடுக்குற இதுவாக இருக்கிறனால, இதில் கதைகளில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் நான் ஒரு மனிதர்களை சந்திக்கக்கூடிய அந்த கேரக்டர், வித்தியாசமான கேரக்டர் சந்திக்கக்கூடிய அனுபவமாக நான் எடுத்துக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு 3 நபர்களை சந்திக்கிறோம். முதல் நபர் சுப்பையா ஆசாரி. இவர் தான் இந்த சீதை மார்க் சீயக்காய் தூளுங்கிற அந்த பிராண்டு, சீதை மார்க்குங்கிற அந்த சீயக்காய் தூள் பிராண்டுக்கு படம் வரைகிறவர். அவர் ஒரு ஆர்டிஸ்ட். அதே மாதிரி இதோட அந்த சீயக்காய் தூள் கம்பெனி இருக்குல்ல, சீதை மார்க் கம்பெனி, அதோட ஓனர் குமாரவேலு. அதுக்கப்புறம் சுப்பையா ஆசாரியோட மனைவி. இந்த 3 கேரக்டர் தான் இந்த கதையில் வரும். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி சுப்பையா ஆசாரிக்கு ரொம்ப நாள் கழித்து இவருக்கு ஒரு ஆர்டர் வருது. இந்த மாதிரி குமாரவேலுவே சீதை மார்க் சீயக்காய் ஓனர் இந்த மாதிரி எனக்கு ஒரு சீதையோட படம் எனக்கு வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. வரைஞ்சி கொடுக்கும்போது, இது மாதிரி வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறேன், 500 ரூபா அப்படின்னா அது அந்த காலத்தில் பெரிய தொகை. அடுத்தடுத்த ஆர்டரும் கொடுக்குறேன், நிறைய இடங்களில் வரைய வேண்டி வரும் அப்படின்னு சொன்னோன்னே இது ரொம்ப சந்தோஷமாயிடுது. 100 ரூபா அட்வான்ஸ் வேறு கொடுத்துட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுது.
இவர் ரொம்ப கற்பனையில இருக்கிறாரு. இது வந்து நெறையா இடத்துல வரைவோம். இது இல்லாமல் எல்லாரும் அத பார்ப்பாங்க. கீழ என்னோடய சைன் இருக்கும். அந்த ஒரு வரைந்த ஒரு பேர் இருக்கும். ஸோ எனக்கு பெரிய ஒரு விளம்பரமாகவும் இருக்கும். அப்படிங்கிற மாரி நெறைய கற்பனையில இருக்கிறாரு. இத பற்றி தன்னோட மனைவிகிட்ட சொல்லும்போது, "அப்படியா? அப்போ எப்படி ராமர், சீதை எல்லாரும் சேர்ந்தா?" "இல்ல, சீதை மட்டும் தான்." "சீதை மட்டும் எப்படி?" அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா, சில கேரக்டர வந்து நம்ம தனியாவே யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த கதையில சொன்ன மாரி, சீதைய வந்து தனியான உருவத்தில நம்ம நெறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா, அது சொல்லப்பட்ட விதம், அந்த கதைகள் எல்லாமே ராமாயணம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, சீதை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில ஒரு ஆள் மாரி தான் நிக்க வச்சிருப்பாங்க. ராமன், சீதை, லட்சுமணன், அனுமார் அந்த மாரியான ஒரு இதிலேயே தான் இருக்கும். தனியாவே பார்க்க முடியாது. அ ஏன் இப்படி நீங்க வந்து அத கேட்கலையா? நீங்க எப்படி அது மட்டும் தனியா வரைய முடியும்? ஆமா நானும் சொன்னேன். இந்த மாரி அவங்க எப்பயுமே குடும்பத்தோட தாங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ராமர், லட்சுமணன், அனுமாரோட சேர்ந்து சீதைய வரைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சுப்பையா. ஆனா குமாரவேலு வந்து அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். இல்ல எனக்கோட சீதை மார்க்ன்னு நான் பிராண்ட் வச்சுருக்கேன். ஸோ சீதை மட்டும் தான் எனக்கு வரைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனே இல்லைங்க அப்படின்னு. இல்லை காட்டுக்கு போயிருப்பாங்களா? ஆமாம் காட்டில் போனால் ராமரோட வெளியே போனார்ல. நம்ம போகும்போது லட்சுமணன் கூட இருந்திருக்கிறார்ல அப்படிங்கிறாரு சுப்பையா. இல்லை லட்சுமணும் ஒரு தடவை வந்து வெளியே போகும்போது அந்த ஒரு தருணத்தில் சீதை தனியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த தருணத்தை நீங்கள் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து என்னென்னா, அந்த 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 மாதிரியான ஒரு பிம்பமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு நம்பி சுப்பையா இருக்கிறாரு மனதில். ஆனால் அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ண சொல்லி இவர் வரைய சொல்கிறாரு. இதுவே ஒரு வித்தியாசமான நரேஷனாக இருந்தது. அவரும் ஒரு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாள் டைம் எடுத்து யாரையும் பார்க்க விடாமல் அவரே வரைகிறாரு. அவங்க மனைவி வந்து இந்த படத்தை நான் பார்க்கணுன்னு படுறாங்க. ஆனால் வந்து இல்லை நான் முழுசாக வரைஞ்ச பிறகு தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் சில கான்வர்சேஷன்லாம் போகும். ஜனக மகாராஜா சீதையோட அப்பா வந்து அவர்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்க மனைவி. ஏன்னா இவங்க டெய்லியும் வந்து கோவிலில் போய் இந்த மாதிரி கதைகளை கேட்பாங்க, ராமாயண கதைகள். அதில் வந்து சீதை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டார் ராவணன். அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு வந்த பிறகு ராமன் தீ குளிக்க சொல்கிறாரு. இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணும்போது இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கலான சில கொஸ்டின்ஸ்லாம் வைப்பாங்க. நம்ம புராணம்னா புராண மனநிலையிலே இல்லாமல் அவங்க வந்து அன்றாட உண்மையான உணர்வுக்கு மாதிரி கேட்பாங்க. அவங்க அப்பா என்ன தான் பண்ணார், இதெல்லாம் எதிர்த்து கேட்க வேணாமா அப்படின்ட்டு. சரி ஓகே நான் வரைஞ்சிட்டேன், இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மனைவிக்கு பூரிப்பு அதிகமாகிடுச்சு. உண்மையாகவே சீதைன்னா இப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரி உணர்கிற மாதிரி இருக்குங்க, படம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அந்த அம்மாவுக்கு. சரி அதுக்கப்புறம் குமாரவேலை ஒரு நாள் கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி வரைஞ்சாச்சு வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த படம் சீதை ஓகே நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பூசுனாப்பில் இருக்கிற மாதிரியான உருவத்தை கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோடனே, இல்லைங்க சீதைனா ஒரு வடிவாக மெலிஞ்சு இப்படி தான் இருப்பாங்க, இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப்பையா சொல்கிறார். அப்படி இல்லை, என்னோடய விளம்பரத்துக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் பூசுனாப்பில் நல்ல இதில் இருக்கணும், உடல் வாகுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு. இல்லைங்க அவங்க வனவாசம் போயிருக்காங்க, அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லாஜிக்லாம் பேசுகிறாரு சுப்பையா. இல்லைங்க என் விளம்பரத்துக்கு இப்படி தான் எனக்கு வேணும், எனக்கு பூசினாப்பில் வரைஞ்சி கொடு அப்படின்னு. இவர் ஒத்துக்கவே மாட்டேன்றார். எந்த காரணம் கொண்டும் அந்த மாதிரியான சீதையை என்னால் வரைய முடியாது, சீதைனா இது தான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நிற்கிறார். இன்னொன்று அப்படின்னா என் பணத்தை திருப்பி கொடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க டாக்கு. அதுக்கப்புறம் இப்போ என்கிட்ட கையில் இல்லை, இன்னொரு நாள் தரேன், அப்படிலாம் வரைய முடியாது, எந்திரிச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. திரும்பவும் பேசுகிறம்போது அவங்க மனைவி குறுக்க வந்து, நீ வரைய சொன்னது சீதை, அவரை சூப்பராக வரைஞ்சிட்டார், ஆனால் நீ கேட்குறது வந்து சூர்பனகை, அது அவங்கள மாதிரியான உருவத்தை கேட்குற, அது மாதிரியான உருவம் இருக்காது, இது சீதை இப்படி தான் இருக்கும், கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க.
உடனே அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, வருத்தப்படாத, இந்த இதுக்கு நிறையா பேர் இதை வாங்குறதுக்கு வருவாங்க, நம்ம கொடுத்துப்போம். சொல்லப்போனால் இது யாருக்கும் கொடுக்காத, இது வந்து நம்ம வீட்டிலேயே வச்சுப்போம், ஏன்னா சீதை சீதையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அடுத்த மாதத்துக்கு இந்த பணத்தை கொடுக்கணுமே, எப்படி கொடுக்குறதுன்னு கேள்வி கேட்குறதோட இந்த கதை முடியும். எனக்கு இந்த கதையோட இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன லைன், அந்த லைனுக்குள்ளே நம்மளோட இமேஜினேஷனில் ஒரு ஒரு கதாபாத்திரம், ஒரு உருவம் இப்படி இருக்கும்போது, அதை வந்து வேறு ஒரு வடிவத்தில் பார்க்கும்போது நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்மளால் உணர முடியும். நிறைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்களே இப்போ வந்து அந்த புராண படங்கள்லாம் வந்து சிவன், பார்வதி இந்த மாதிரியான கேரக்டர்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு வகையான ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம். இல்லைனா மேக்ஸிமம் இந்த சிவாஜி கணேசன் அவர்கள் படங்கள்லாம், நாகராஜன் அவர்கள் டைரக்ஷனில் வந்த திருவிளையாடல், இந்த மாதிரி படங்கள்லாம் சின்ன வயசுலேயே பார்த்தனால, அந்த உருவம் இல்லாமல் வேறு ஒரு உருவத்தில் யாராவது ஒரு கேரக்டரில் சிவனாவோ பார்வதியாவோ வந்தால் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட இந்த கதையை அந்த மாதிரியான ஒரு நரேஷனை தான் கொடுக்குது. இது என்னோடய மனப்போக்கில் நான் இந்த ஆங்கிளில் பார்க்குறேன். இந்த கதையவே நீங்கள் படித்து இதுக்குள்ளே வேறு என்ன ஒரு கண்ணோட்டத்தில் என்ன மாதிரிலாம் பார்க்கலாங்கிறத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி இன்னொரு கதைகளில் வித்தியாசமான மனிதர்களை சந்திப்போம். வணக்கம்.